இப்பொழுது மம்தா பானர்ஜி அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. அதனோட வெளிப்பாடாக நிறைய மால் பிராக்டிஸ் உச்சத்தை தொட்டிருக்கு. இன்னைக்கு மேற்கு வங்கத்துல இவிஎம் மிஷின்ல பிஜேபிக்கு ஓட்டு போட முடியாத மாதிரி டேப் போட்டிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸுடைய கட்சிக்காரங்க அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இருக்கிறவங்க அவங்க போஸ்ட் போடுறாங்க. என்னன்னா, வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கும் போதே மோடி அரசாங்கம் பெட்ரோலை 10 ரூபாயும் டீசலை 12.5 ரூபாயும் விலையேற்றிட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாளுங்க. வெஸ்ட் பெங்கால்ல 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. நாடே ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்கு இந்த வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் தான். நேஷனல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் இது என்பதற்காக எப்படியாவது பாஜக அங்கு ஆட்சி அமைத்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் மேற்கு வங்கத்திற்கு என்ன ஆகும் என்றே தெரியாது என்ற அளவுக்கு தான் மேற்கு வங்கத்துடைய சூழல் இப்போது இருக்கு. ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் தோல்வி பயத்தில் இதுவரைக்கும் எப்படி அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் ரிக்கிங் என்றால் நேரடியாக ரிக் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி ஓட்டர்ஸை பயமுறுத்தி யாரும் வெளியில் ஓட்டு போட விடாமல் செய்து, அப்படியே ஓட்டு போட்டாமல் தன்னுடைய கட்சியின் மட்டும் தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்று லோக்கல் அடியாட்களை வச்சு மிரட்டி, அப்படி யாராவது தப்பித்தவறி பாஜகவிற்கு வாக்களித்து விட்டால் அது தெரிஞ்சுட்டா லோக்கல் பிஜேபி ஒர்க்கர்ஸை போட்டு அடிக்கிறது, பல பேரை கொலை பண்ணுறது. பிஜேபி மட்டும் இல்லை, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு காங்கிரஸ் ஒர்க்கரை திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் கொன்னாங்க வெஸ்ட் பெங்காலில். இதை தவிர போலியாக ஆவணங்களை கொண்டு மேற்கு வங்கத்தில் பங்களாதேஷ் ஓட்டர்ஸ்க்கு ஓட்டர் ஐடி எடுத்து கொடுத்து உதவி அவங்கள மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக வாக்கு வங்கியாக பயன்படுத்தி இப்படியெல்லாம் பல மால் பிராக்டிசஸால் மட்டும்தான் மம்தா பானர்ஜி அவர்கள் இவ்வளோ ஆண்டுகளாக 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த மம்தா பானர்ஜி 2026ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் இருந்திருக்காங்க. ஆனால் இப்பொழுது மம்தா பானர்ஜி அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. அதனோட வெளிப்பாடாக நிறைய மால் பிராக்டிஸ் உச்சத்தை தொட்டிருக்கு. இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் இவிஎம் மிஷின்ல பிஜேபிக்கு ஓட்டு போட முடியாத மாதிரி டேப் போட்டிருக்காங்க. আসুন দেখুন 3 নম্বর বোতামটা ব্লক করা আছে কিনা। ব্লক করা আছে তো? ব্লক করা আছে তো? কিন্তু যখন 3 নম্বর ব্লক করা আছে তো? দেখে যান 3 নম্বর ব্লক করা আছে কিনা। ব্লক করা আছে কিনা দেখে যান। ব্লক করা আছে তো? ব্লক করা আছে তো? আছে তো? আপনার কি নাম কি? দেখি আইডেন্টি কার্ড দেখি। আইডেন্টি কার্ড দেখি। அது எப்படி டேப் போட்ட முடியும்? எலெக்ஷன் கமிஷன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அங்கே இருக்கக்கூடிய பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ற கேள்வி பலருக்கும் எழலாம். எனக்கும் அதே கேள்வி தான். ஆனால் திரிணாமுல் காங்கிரஸுடைய அந்த ஒர்க்கிங் பேட்டர்னையும் அவங்க எப்படி அடியாட்களை வைத்து என்ன வேணாலும் சாதிக்க முடியும் என்று இதுவரை இருந்தார்களோ அதையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தியம் என்றான் தோன்றுகிறது. அதுவும் எங்கே நடந்தது, எப்போ நடந்தது என்பதை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, மேற்கு வங்கத்தில் ஃபால்தா என்ற பகுதியில் பிஜேபி கேண்டிடேட் தேபாங்ஷு பாண்டா என்பவர், அவர் தான் அந்த வேட்பாளர், பாஜக வேட்பாளர். அவரே போய் பூத்துக்குள்ள பாஜகவிற்கு வாக்களிக்க முடியாத அளவுக்கு அந்த ஓட்டு மிஷின் மேல டேப் போட்டிருக்காங்க என்பது அவரே வீடியோ எடுத்து போடுறாரு. பூத் நம்பர் முதற்கொண்டு மென்ஷன் பண்றாங்க. தேபிபூர் பூத் நம்பர் 177 இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு. இன்னும் பல பூத்துகள்ல பாஜக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட முடியாத அளவுக்கு டேப் போட்டிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன்கிட்ட பல பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க, பாஜக வேட்பாளர்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க. நிறையா பூத்தில் இந்த மால் ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு. உடனடியாக எங்களுக்கு ரீபோலிங்க்கு ஆர்டர் பண்ணுங்க, மீண்டும் இந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு செவி சாய்ப்பாங்கன்னு நம்புகிறோம். இதுக்கு முன்னாடி பல தடவை இந்த மாதிரி டேப் போட்டப்பட்டு பாஜக வேட்பாளர்களுக்கு மக்களால் வாக்களிக்கவே முடியாத சுச்சுவேஷனை உருவாக்கியிருக்காங்க. அபிஷேக் பானர்ஜி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அவருக்கு எதிராக போட்டியிட்ட பாஜக வேட்பாளருக்கு ஓட்டு போட முடியாத அளவுக்கு டேப் போட்டிருக்காங்கிறதெல்லாம் நிறையா ஃபோட்டோஸ், நிறையா எவிடன்ஸை பொது வெளியில் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க வைக்கிறாங்க. ஸோ இந்த முறை எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல், ஒரு கொலை கூட நடக்காமல், ஏன்னா ஒவ்வொரு முறையும் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்னாலே எத்தனை கொலை விழுந்திருக்கு என்று அந்த கொலை பட்டியல் தான் வெளியிட்டு இருப்பாங்க. எப்படி வாக்கு சதவீதம் இவ்வளோ, அதெல்லாம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு வெளியிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவ்வளோ மணி நேரங்களில் இவ்வளோ கொலை விழுந்திருக்கு என்றெல்லாம் வெளியிட்டு இருந்த காலம் ரொம்ப முன்னாடி இல்லை, 2021ஆம் ஆண்டு வரைக்குமே இதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த முறை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இந்த வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. ஹெவியா சிஆர்பிஎஃப் இறக்கியிருக்காங்க, துணை ராணுவ படையினரை வெஸ்ட் பெங்கால் முழுக்க பெட்டாலியனா இறக்கியிருக்காங்க. மக்கள் கிட்ட அச்ச உணர்வு போக வேண்டும், மம்தா பானர்ஜி ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அச்ச உணர்வு போக வேண்டும் என்றால் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை என்ற அந்த உத்தரவாதம் இருந்தால் மட்டும்தான் மக்கள் வெளியில ஓட்டு போடுவாங்க. அது இந்த முறை ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட 93 விழுக்காடு வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இந்த முறையும், அதாவது 2வது ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதே சதவீதம் 90+
கண்டிப்பாகவே வாக்குப்பதிவு நடக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெளிமாநிலங்கள்லாம் சிறந்த ஆஃபீஸர்ஸ், பெஸ்ட் ஆஃபீஸர்ஸை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அஜய் சர்மான்னு பேர். அவருக்கு ஸ்பெஷல் சார்ஜ் கொடுத்து குறிப்பாக இந்த டைமண்ட் ஹார்பர் பகுதியில் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் கான் என்று ஒருவர் இருக்கார், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர் யாருன்னா, எங்கேயாவது கலவரம் நடக்குது, ஓட் டிஸ்டர்ப்ட் ஆகுது, மக்களால் வாக்கு செலுத்த முடியல, திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அதற்கு மூல காரணமாக இந்த ஜஹாங்கீர் கான் தான் இருப்பார். இதை நான் சொல்லலை, பல பாஜக காரியகர்த்தர்கள் கிரவுண்ட்லேருந்து சொல்லக்கூடியது ஜஹாங்கீர் கான் தான் இங்கே குண்டர்களுக்கெல்லாம் தலைவன், அவரை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழ அதற்காக பெஸ்ட் ஆஃபீஸரான அஜய் சர்மாவை இறக்கியிருக்காங்க. ஸோ அவர் வந்து முழுக்க முழுக்க ஜஹாங்கீர் கானுடைய அந்த அடியாட்கள் என்ன செய்கிறாங்க, அவர் என்ன செய்கிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆஃபீஸரை ரிமூவ் பண்ணி ஆகணும். வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் இன்சார்ஜாக இவர் போட்டிருக்காங்க. இந்த அஜய் சர்மாவை அங்கேருந்து ரிமூவ் பண்ணி ஆகணும் என்று பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் PIL ஒன்று வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போடப்படுது. ஆல்ரெடி போலிங்கே முடிய போகுது. இது எப்போ ஹியரிங்க்கு வந்து எப்போ ஆர்டர் போட்டு தெரியல, அதுக்குள்ளே the job will be done என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை மேற்கு வங்கத்தில் தாறுமாறா வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. வரலாறு காணாத அளவுக்கு அதிகமாக SIR இம்பேக்ட் இருந்தாலும் SIR இம்பேக்ட் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய வேவ், ஆன்டி இன்கம்பன்சி வேவ் அடித்ததில் 3 மணி வரைக்குமே வெஸ்ட் பெங்காலில் 79% வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 மணி நேரம் இருக்குது. ஸோ நிச்சயமாக 90+ கன்ஃபார்ம். ஆனால் இது 90%, 93%, 95%? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியிலாம் 97% வாக்குப்பதிவு நடந்துச்சு. அப்படி நடக்க போதா என்றெல்லாம் பார்க்க ஆர்வமாக இருக்கு. ஏன்னா நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெங்காலிஸ் இந்த முறை சேஞ்ச் வந்தே ஆகணும், எங்களுக்கெல்லாம் வேலை இல்லாதனால மற்ற மாநிலங்களுக்கு சென்று கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருந்த மேற்கு வங்கத்தை இந்த கம்யூனிஸ்ட்களும் திரிணாமுல் காங்கிரஸும் ஆண்டு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. சிவிக் இஷ்யூஸ் அவ்வளோ இருக்குது, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அவ்வளோ இருக்காங்க. ஸோ இந்த முறை எங்களுடைய மாநிலத்தை காப்பாற்றி ஆக வேண்டும் என்று பல மாநிலங்களிலிருந்து ஓட்டு போடுறதுக்காக வெஸ்ட் பெங்கால் நோக்கி படையெடுத்து மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராக வாக்குப்பெட்டியில் தன்னுடைய கோபத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தோல்வி பயத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பல ஃபேக் நியூஸை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா, திரிணாமுல் காங்கிரஸுடைய கட்சிக்காரங்க, அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இருக்கிறவங்க, அவங்க போஸ்ட் போடுறாங்க. என்னன்னா, வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கும் போதே மோடி அரசாங்கம் பெட்ரோலை வந்து 10 ரூபாயும் டீசலை 12.5 ரூபாயும் விலையேற்றிட்டாங்க. இப்படி வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கான். நடந்துகிட்டு இருக்கும் போதே மோடி பெட்ரோல் பிரைஸ் ஏற்றிட்டாரு, டீசல் பிரைஸ் ஏற்றிட்டாரு என்று அண்ட புழுவி வந்து அவ்வளோ ட்வீட்ஸ் போட்டு இந்த செய்திகளை அங்கே கொல்கட்டாவில் மேற்கு வங்கத்துடைய பல பகுதிகளில் பரவ வச்சு, அது மூலம் பார்த்தீங்களா எலெக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எலெக்ஷன் முடிஞ்சோடனே விலையேற்ற போகிறாங்க, பிஜேபி வந்துச்சுன்னா விலையேற்றிடுவாங்க, எல்லாத்தையும் விலையேற்றிடுவாங்க, நீங்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் என்று முழுக்க ஒரு அற்ப அரசியலை செய்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு உடனடியாக மத்திய அரசாங்கம் ரியாக்ட் பண்ணி அவங்களால என்ன முடியும், மறுப்பு தெரிவிக்க முடியும். அந்த மறுப்பு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்தியாவில் மட்டும்தான் கடந்த 4 ஆண்டுகளில் பெட்ரோல் டீசல் பிரைஸ் ஏறவே இல்லை, நாங்கள் அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம், மத்திய அரசாங்கம் பெட்ரோல் பிரைஸை ஏற்ற போகுது அப்படின்னு சொல்றது அப்பட்டமான ஒரு பொய். இதை யார் செய்தாலும் அது மக்கள் மனதில் ஒரு பயத்தை விதைக்கக்கூடிய செயல்தான் என்று மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. மக்களை உங்களால் ரொம்ப நாளைக்கு பயமுறுத்தி வச்சிருக்க முடியாது. நீங்கள் எவ்வளவு பயமுறுத்தினாலும் அவங்க வந்து ஒரு நாள் திமிரி எழுவாங்க, அப்பொழுது அதிகாரம் காணாமல் போகும் என்பதற்கு ஒரு சாட்சியாக இன்னைக்கு போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து வெஸ்ட் பெங்கால் போலீஸ் போற வர மக்கள் எல்லாம் பார்த்து டிஎம்சிக்கு திரிணாமுலுக்கு ஓட்டு போடுங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்திருக்காரு. இந்த முறை மக்கள் வந்து சும்மா இல்லை, அவரை சூழ்ந்து நின்றுக்கிட்டு கான்ஃபரண்ட் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படலாம் என்ற கேள்வி கேட்டது மக்கள் இந்த முறை மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக திகழ்கிறது. আপনাকে ডিউটি লাগিয়েছেন, আপনি টিএমসি কে ভোট দিতে বলছেন কেন এখানে দাঁড়িয়ে দাঁড়িয়ে লোককে? আপনার অভিযোগ করছে ভোটাররা আপনি টিএমসি কে ভোট দিতে বলছেন, আপনি টিএমসি কে ভোট দিতে বলছেন কেন এখানে দাঁড়িয়ে? টিএমসি কে ভোট দিতে বলছেন কেন? আপনার এমপ্লয়মেন্ট নাম্বার ব্যাচ কই? এমপ্লয়মেন্ট নাম্বার ব্যাচ কই? ஸோ இதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க தான் சொன்னாங்கன்னா மம்தா பானர்ஜியோட போலீஸ்பா சும்மா இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த முறை அந்த அடக்கி வைத்த கோபம் எல்லாம் இன்னைக்கு வந்து வெளிப்பட்டிருக்கு மக்களிடையே. சாதாரண பொதுமக்கள், எந்த கட்சி சார்பில்லாதவர்கள் இப்பொழுது மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராக வெகுண்டு எழுந்திருக்காங்க. இந்த பாஜகவை தாண்டி மற்ற கட்சிக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், வெஸ்ட் பெங்கால் தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்பவர், அவர் சொல்லியிருக்காரு, இதுவரைக்கும் மம்தா பானர்ஜி அவர்கள் எங்கேயுமே பூத்தாக சென்று பார்வையிட்டு
தன்னோட சொந்த தொகுதிக்குள்ளேயே இப்பெல்லாம் போனது கிடையாது. ஆனால் இந்த முறை மம்தா பானர்ஜி அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. பூத்தாக போகிறாங்க, ரொம்ப காஷியஸாக இந்த எலெக்ஷனை ரொம்ப அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப விசிபிளாக அவங்க தோக்க போகிறோங்கிறது கண் முன்னாடி தெரியுது என்று அதிர் ரஞ்சன் சௌத்ரி சொல்கிறாரு. அதே மாதிரி இந்தியன் செக்யூலர் ஃப்ரண்ட் ISF என்று அங்கே ஒரு பார்ட்டி இருக்குது. அவங்க 1-2 சீட்டில் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இந்த முறை இருக்குது என்று சொல்லப்படுது. அவங்களும் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிராக தான் நிற்கிறாங்க, போட்டியிடுறாங்க, களம் காண்றாங்க. ஸோ அதனுடைய தலைவர் நௌஷத் சித்திக் என்பவர் அவரும் சொல்றாரு, திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் பூத்துக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட சொல்லி பயமுறுத்துறாங்க. ஆனால் இந்த முறை பாதுகாப்பு படை அவர்களை அப்புறப்படுத்தி விட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் டு பாதுகாப்பு படை என்று அவரும் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்காரு. இன்னும் ஒரு படி மேலே போய் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸில் ஃபிங்கர் கேப்ஸ் இருக்கும் இல்லையா, அது 750 ஃபேக் ஃபிங்கர் கேப்ஸ் வாங்கி ஓட்டு போட்டுட்டு திரும்ப கள்ள ஓட்டு போடுறதுக்காக ஸ்ட்ராட்டஜி பண்ணி எப்படியெல்லாம் கோல்மால் செய்து ஜெயிக்கலாம் என்று அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜியை வெஸ்ட் பெங்காலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பாஜகவினுடைய சுவேந்து அதிகாரி அவர்கள் பிரஸ் மீட்டில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. எப்படியாவது ஜெயிக்கணும்ட்டு நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா தேர்தலாம் எப்படி நடந்தாலுமே வெஸ்ட் பெங்கால் மட்டும் தனியாக நடக்குதுங்க. எப்போ பாரு டேம்பரிங், ரிக்கிங், கள்ள ஓட்டு போடுறது, கடைசி வரைக்கும் எப்படி நியாயமாக ஜெயிப்பது மட்டும் அவங்களுக்கு தெரியாது. இந்த குண்டர்களோட பலத்தால் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்ற ஒரு மிதப்பில் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கிறது. அதற்கு இந்த முறை முடிவுரை எழுதப்படும். அமித்ஷா அவர்கள் இந்த முறை வாக்காளர்களுக்கு ஒரு உறுதி அளிச்சிருக்காரு. யாராவது திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க உங்களை அச்சுறுத்தினால் நாங்கள் அவங்கள தலைகீழாக கட்டி தொங்க விட்டுருவோம், யாரும் பயப்படாதீங்க, பயப்படாமல் வந்து ஓட்டு போடுங்க என்று அவர் விட்ட அந்த அழைப்பு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று ரிசல்ட் டே அன்னைக்கு பார்த்துருவோம். நான் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கேங்க இந்த மாதிரி பாஜக ஆட்சி அமைந்து விடும்ட்டு. நீங்கள் வந்து ஹோப்ஃபுல்லாக இருக்கீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் எக்ஸிட் போல்ஸில் சந்திப்போம். எக்ஸிட் போல்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி நம்மளோட சேனலில் ரிப்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். வணக்கம், வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.